சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஜிசிடி சிங்ஃபுல் கப்போடைய கடைசி சுற்றில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு பொசிஷனல் கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பக்கம் வந்து வெஸ்லேஸும் அந்த பக்கம் பிளாக் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நொதிர்பெக் அப்துஸ்ரா வந்து விளையாடிருக்காங்க. எக்ஸலண்ட்டான பொசிஷனல் கேமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங்ஸ் நிறைய இருக்கும் நமக்கு இந்த கேமில். எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் வெஸ்லே வந்து ஒயிட்டு. ஸோ கேம் வந்து அவர் E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். பட் இவென்ச்சுவலி நைட் F6 விளையாடுறதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்காட்ச் கேமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இது வந்து E-Takes D4க்கு அப்புறம் இது ஒரு ஸ்காட்ச் கேம்பிட்டாக கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங். அண்ட் அதுக்கப்புறம் E5க்கு அப்புறம் D5 பிஷப் B5 அண்ட் இங்கே மெயின் லைன் வந்து நைட்டை வந்து E4 ஸ்கொயரில் வைக்கிறதா ரொம்ப மெயின் லைன். நிறைய நம்ம வந்து இந்த லைனில் பார்த்துருப்போம். பட் இங்கே செகண்ட் லைனான நைட் D7 வந்து ஆடுறாங்க. ஸோ நைட் D7ஓட ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் பிஷப் வந்து இதை வெட்டாமல் இருந்தால் ப்ராப்ளம் வரும் சென்டரில் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி விளையாடுறாங்க. பட் உடனே வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா சென்டரில் ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரூக் வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம சென்டர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். பிஷப் E7 போட்டு சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C6. அதுக்கப்புறம் B இன்ட்டு C6 பார்க்குறோம். அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D4 அண்ட் இங்கே ரொம்ப ஒரு இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது இந்த மாதிரி ஒரு மூவ் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேட்டா பேஸில் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிருக்காங்க. கிட்டத்தட்ட 123 கேம் இந்த மாதிரி தான் ஆடிருக்காங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துல அவங்க பண்ண மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் B8 இந்த லைன் நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த மூவ் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ டு டிஃபெண்ட் C6 அண்ட் இங்கே நம்ம ஏன் வந்து பானை வெட்ட முடியாதா? ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து வெட்டலாம். பட் தேவையில்லாமல் பொசிஷன் வந்து காம்ப்ளிகேட் ஆகும் இமீடியட்டாக. ஸோ பிஷப் F4 இப்போ நீங்கள் வந்து C5 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ரொம்ப அறிவாளித்தனமாக விளையாடுறோம்னு நினச்சி நம்ம நைட் G6 போட்டு இங்கே அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகும். நைட் இன்ட்டு C6 குயின் அட்டாக்ல இருக்குது. இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் குயினை மூவ் பண்ணிங்கன்னா நைட் இன்ட்டு E7. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கு இது பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கும்போது ஒயிட்டுக்கு நல்ல அட்டாக்கிங் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இமீடியட்டாக இதை வந்து ஆட முடியாது. அதுக்காக நைட் B8 போயிட்டு C6 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இந்த இடத்துல நம்ம வந்து பானை வந்து புஷ் பண்ணினோம்னு சொன்னால் நைட் இன்ட்டு நைட் C6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஏன்னா குயின் வந்து ஸ்ட்ராப் ஆகிடும். அந்த ஒரு காரணத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு மூவ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நைட் C3. ஸோ நைட் C3 வந்து டெவலப் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ் ஒயிட்டோட பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா இப்போது C5 விளையாடினாக்கா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நைட் B5 போயிட்டு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வெறுப்பேற்றலாம். என்னென்னா நான் இன்னும் ஃபர்தராக உள்ளே வந்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த லைன் நம்ம அவசியம் பார்க்கணும். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது பிளாக்குக்கு இந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து A6 ஆடும்போது நம்ம குயின் இன்ட்டு D5 டைரெக்டாக ஆடலாம். ஏன்னா ரூக் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நைட் இன்ட்டு C7 செக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் சே இங்கே மூவ் பண்ணுறீங்கன்னா தென் நைட் டேக்ஸ் D5. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி பெட்டர் அண்ட் 2 pawns அப்பு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ இது ஒரு மூவ் இருக்குது. இது தவிர்த்து நைட் C3க்கு ரொம்ப பின்னாடி போயிட்டேன். சாரி அபவுட் தட். ஏதோ ஒரு அப்டேட்னால ஃபிஷ்நெட் அனலைசிஸ்ன்னு சொல்லி லீச்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ குழப்பிட்டு இருக்கேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. நைட் C3க்கு அப்புறம் C5 விளையாடினா என்ன பண்ணுறது? அதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இங்கே போகிறோம். இங்கே போனதுக்கப்புறம் A6 பார்த்தோம். இதே C6 விளையாடினா என்னங்க பண்ணுறது? C6 விளையாடினா நைட் D6 செக்கு. பிஷப் இன்ட்டு D6 பான் இன்ட்டு D6 அண்ட் இங்கே பிளாக் வந்து கேன்சல் பண்ணணும். அவசரப்பட்டு இந்த பொசிஷனில் E-Takes D6க்கு அப்புறம் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா தென் ரூக் E1 செக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வின்னிங் பொசிஷன் மாதிரி காமிக்குது. ஸோ அது ரொம்ப டீப் லைன், நம்ம ரொம்ப ஆழமாக போக வேண்டியதில்லை. அண்ட் இன்னொரு மூவ் வந்து பான் டு D4 பிளண்டர் தான். ஏன்னா குயின் F3 இருக்குது. நம்ம வந்து இப்போது ரூக்கை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் C6 விளையாண்டிங்கன்னு சொன்னால் தென் அகெயின் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா E4ல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இதை வெட்டினீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் அட்டாக் கொடுத்துட்டு நம்ம வந்து ரூக்கை வின் பண்ணிடலாம். ஸோ டேக்ஸ் அண்ட் தென் நீங்கள் ரீகேப்சர் பண்ண தேவையில்லை. பட் ஓகே E-Takes D6
ஸ்டில் ரூக் இஸ் ட்ராப்ட். ப்ளஸ் ரூக் E1 செக்கும் இருக்குது, E5 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இந்த ஓப்பனிங் லைன் வந்து புதுசாக இருக்கிறதுனால சில லைன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கேசல்ஸ், அப்புறம் குயின் F3, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E6. திரும்பவும் அதே போல் ஒரு சின்ன சின்ன ட்ராப் வந்து செட்டப் பண்ண பார்க்குறாரு. அதனால தான் வந்து இந்த D5க்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. நைட் CE2, C5 வந்து மீட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ குயின் D7, குயின் G3, பிஷப் H6 வந்து த்ரெட்டு. ஸோ அதனால் கிங் H8, நைட் F4. ஸோ E6ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 நைட்டாலையும் அட்டாக் பண்ண முடியுது. ஸோ C5 ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி F5ல வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் பார்க்குறதுக்கு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்டர் சூப்பராக இருக்க மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் பிளாக்கு கிட்ட வந்து இன்னும் டெவலப்பிங் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டெவலப் ஆகலை, ரூக்கு கனெக்ட் ஆகலை. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேட் பிஷப்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த கேமில். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பொசிஷனல் கேம் சொல்லிட்டு. ஸோ வெஸ்லே வந்து இதை எப்படி ஃபர்தராக வந்து கொண்டு போகிறாருன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். C4. ஆனால் இந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்குது கேமோட ப்ராப்ளம்ஸ். என்னென்னா 16 மூவ் பார்த்துருக்கோம். 1 ஹவர் டைம் இருக்குது 2 பேருக்குமே. அவருக்கு இன்னும் கேட்டிங்கன்னா 7 மினிட்ஸ் வந்து கூடவே இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கத்தில் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவர் வந்து C4 போட்டு அதை உடைக்க பார்க்குறாரு. இந்த இடத்துல சரியான மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆன்டி பொசிஷனல் மூவான D takes C4. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிபிள் பான் வந்து யாரும் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. பட் இதுதான் வந்து பெஸ்ட் மூவ். பட்டு ரொம்ப நேச்சுரலான மூவ் வந்து நொதிர்பேக் சூஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து D4 பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணுறாருன்னா, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த D3 ஸ்கொயர் வந்து நைட்டுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு அவுட் போஸ்ட்டாக இருக்குது. இதே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்போது D இன்ட்டு C4 அடிக்கும்போது ஓப்பன் ஃபைலில் அந்த நைட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது இந்த ஸ்கொயரில். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த கேமோட ப்ரோக்ரஸ் வச்சு இந்த நைட் இவ்வளோ வேலை பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த நைட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணும் பிளாக்கை. எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு குயின் S3 போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணுறாரு. அதுக்கு ரூக் F5. இம்மீடியட்டாக இந்த இடத்துல நம்ம வந்து நினைக்கக்கூடியாத மூவ் வந்து விளையாட போகிறாரு. என்ன அப்படின்னா பான் டு G4. ஸோ பான் டு G4ஓட ஐடியா என்னென்னா ரூக்கை ட்ராப் பண்ணுற ஐடியா. ஆனால் ரூக் வந்து F7 போயிடுது. க்ரீடியாக நம்ம இங்கே வெட்டணும் அப்படின்னா இந்த குயின் S3 போனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னில் போட்டு ரூக்கை இங்கே வின் பண்ணுறதுக்காக தான். இப்போ அதே ரூக்கு இங்கே இருக்குது, அப்படியே 4 போட்டு வின் பண்ணிடலாம். அதனால் அதுவும் பண்ண முடியாது. சரி ரூக் G5 ஆடலாமாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் மோசமான மூவ் குயின் G2. ஸோ கெய்னிங் த டைம் வந்து அதர் ரூக். இப்போ அந்த ரூக்கை நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நைட்டை வந்து நம்ம D3 போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ரூக் G6 தான் போயாகணும். ஏன்னா இப்போ இங்கே இதை வெட்ட முடியாது. ஏன்னா அந்த நைட் வந்து பின்னில் இருக்குது. ஸோ ரூக் G6 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி கேன் ப்ளே G5 அண்ட் இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ராப்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான மூவ் இந்த G4ல் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரூக் F7 வந்து விளையாடுறாரு. ரூக் F7க்கு நைட் D3 பார்க்குறோம். ஃபைனலி இந்த பிளாக் கேட் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அண்டு இந்த இடத்துல ஒரு சுப்பீரியர் நைட் வெர்சஸ் ஒரு இன்ஃபீரியர் பிஷப், அதாவது குட் நைட் வெர்சஸ் பேட் பிஷப் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கேமை நம்ம லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ மேபி ஃப்யூச்சர் புத்தகத்தில் இது வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் C6 போட்டு ஃபைனலி நைட்டை டெவலப் பண்ணுறாரு. இப்போது அவரோட ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாருன்றதை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நைட். ஸோ அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நைட் B4 வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பிஷப் D2 போடுறாரு. A3 போகலாமேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நைட் A5க்கு அப்புறம் உங்கள் C பானை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் B3யில் ஒரு பெரிய ஹோல் இருக்குது. அதனால தான் பிஷப் D2 பட் நைட் B4 எனிவே. பட் இமீடியட்டாக வந்து வெஸ்லே வந்து அஸ் பர் த பிளான் அவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு F4. இப்போ இந்த நைட்டு D3யில் 3rd ரேங்கில் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃபென்சிவ் ரோலை ப்ளே பண்ணுது. ப்ளஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்கொயர்ஸ் எல்லாம் சில இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி சென்டர். இப்போ இந்த ரூக்கை டபுள் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ வர மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நைட் அந்த ஸ்கொயரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஏதாவது ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருந்தால் அப்போ வேணால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா G5 போட்டு இது பண்ணலாம். பட் இப்போதைக்கு ரூக்குக்கு பல டிஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் த கிங் அண்ட் த குயின். ஸோ ரூக் F2, A5, அதுக்கப்புறம் ரூக் F1. ஏன்னா டைமிங் கரெக்டான டைமிங்கில் F5 பிரேக் அடித்தோம் அப்படின்னா நமக்கு கனெக்டடான 2 பான்ஸ் வந்து 5th ரேங்கில் இருக்கும். ஸோ அது ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் இந்த டபுளிங் த ரூக்ஸை. ஸோ G6 போடுறாரு அதை தடுக்கிறதுக்காக. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து G6க்கு அப்புறம் அவர் வெஸ்லே வந்து குயின் G2 போடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் G2க்கு C5 வந்து விளையாடுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏன்னா இப்போ குயின் வந்து இந்த ஸ்கொயரை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்து நம்ம F5 எப்போல்லாம் G5 வருமோ அப்போ F5 ஆடுற மாதிரி நம்ம ஒரு நிலமை இருந்தது.
இப்போ தான் குயின் அங்கே இல்லையேங்க, இப்போ விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பயுமே விளையாட முடியாது. G5 போட்டீங்க அப்படின்னா F5 எனிவே டேக்ஸு. பின்ன அதுக்கப்புறம் நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு டேக் பேக் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக பொசிஷனை ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ கேம் வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் இந்த பொசிஷனில் குயின் D5 விளையாடணும். குயின் D5ஓட ஐடியா என்ன, நீங்கள் குயினை மூவ் பண்ணிங்கன்னா E6 ரொம்ப பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவ். ஸோ ஒரு பான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குயின் D5க்கு அவங்க குயின் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா தென் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டுவல் பான் வந்து சென்டரில் நல்லா கனெக்டடாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் இந்த பிஷப்பை மூவ் பண்ணி இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பான் ட்ராப் ஆகிடும். அதனால் பிஷப்பை மூவ் பண்ணி ரூக்கை மூவ் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஆனால் இதே பொசிஷனில் ஒயிட்னால வந்து ரூக் C2 C1 போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு பொசிஷனலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வின்னிங் ஃபார் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ C5 வந்து விளையாடுறாரு. ஸோ பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக குயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் சென்ட்ரலைஸ்டு குயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த 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 கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸில் எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்க முடியும். ஸோ சென்ட்ரலைசிங் த பீசஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குயின் C8, அப்புறம் பிளாக் ஹேடர், சென்ட்ரலைசிங் த பீசஸ், அப்புறம் எப்படி சொல்கிறது வீக் ஸ்கொயர், ஸ்ட்ராங் ஸ்கொயர்ஸ், இப்படி பல ஆப்ஷன்ஸில் இந்த கேமை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ B3, A4 அண்ட் தென் B takes A4 இமீடியட்டாக கேப்சர் பண்ணிடுறாரு. ஏன்னா அவரை கேப்சர் பண்ண விட்டோம் அப்படின்னா அவரால் A5ல வந்து கவுண்டர் அட்டாக் ஜெனரேட் பண்ண முடியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உடனே கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப டீப் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேல்குலேஷன்னு நம்ம பியூராக சொல்ல முடியாது. பட் பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த ஸ்கொயருக்கு இந்த கிங் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அண்ட் ஏன் இதை பண்ணணும், இந்த ஸ்கொயருக்கு ஏன் இந்த கிங்கை வர வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிங்கோட பொசிஷனை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பான்ஸ் எல்லாம் மெஜாரிட்டியை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை ஓப்பன் பண்ணி கிங் சைட் வந்து அட்டாக் பண்ண முடியும். இந்த பானால் இந்த பிஷப்னால ஆக்டிவேட் பண்ண முடியல. ஏன்னா அப்போ தான் இந்த பானை மூவ் பண்ண முடியும். இல்லாத பிஷப் வந்து ஸ்கோப் கிடைக்கும். ஸோ லிட்ரலி த பிஷப் இஸ் நாட் டூயிங் எனிதிங். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஒரு பெரிய கிங் வாக் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ குயிக்காக நம்ம பார்க்கலாம். குயின் A6 வரும்ன்றது தெரியும் வெஸ்லேக்கு. பட் நைட் B2 போட்டு சிம்பிளாக வந்து குயினை யூஸ்லெஸ்ஸாக மாற்றுறாரு. ஸோ பிஷப் D8, ரூக் F3. ரூக் F3க்கு அப்புறம் அவர் ஷஃப்லிங் தாங்க பண்ணுறாரு. கிங் G2, பிஷப் D8, அதுக்கப்புறம் கிங் F2. இந்த பொசிஷனில் வந்து இதுதான் வந்து சரியான மொமெண்ட்டு பிளாக்கோட கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. நாட் பை பிளேயிங் G5 விளையாண்டிங்க அப்படின்னா F5 இன்னமும் ஸ்ட்ராங்கான மூவ் தான். நிறைய பேர் இந்த தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் D3 ஒரு டெம்பரரி பான் சாக்ரிஃபைஸ். ஏன்னா நீங்கள் ரூக்கால் வெட்டிங்க அப்படின்னா யூஆர் லூசிங் த குயின். ஸோ நைட்டால் வெட்டிங்கன்னா யூஆர் லூசிங் த A பான், மேபி த A2 பான் அஸ் வெல். ஸோ அதனால் குயினால் தான் வெட்டி ஆகணும். அப்படி வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்பிட்வீன் மூவ் நம்ம பண்ண போகிறோம். பிஷப் H4 செக், நோ மேட்டர் வேர் த கிங் கோஸ், லெட்ஸ் சே கிங் G2 அண்ட் தென் நம்ம வந்து ரூக்கை வந்து இந்த ஃபைலில் கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து குயின் எங்கே மூவ் பண்ணி ரூக் குயின் E3க்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரூக்கை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வேறு மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ குயினையும் வந்து பார்த்திங்கன்னா குயினை ரூக்கு அடுத்து ட்ரிபிள் பண்ணிவிட்டு இவன் அலக்கைன் கன் கூட நம்மளால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்பிட்வீன் மூவ் இந்த இடத்துல இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ரொம்ப டாப் மூவ், ஸ்டாக் ஃபிஷோட டாப் மூவ், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ குயின் A7 ஆடுறாரு. ஸோ கிங் E2, குயின் D7, கிங் D1, குயின் E8, கிங் C2, ரூக் E7, அதுக்கப்புறம் கிங் B3. ஸோ ஃபைனலி அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. ஒரு எக்ஸலண்ட்டான கிங் வாக்கு. ஸோ ரூக் F7 ஆனதுக்கப்புறம் H4. இப்போ இந்த பிஷப்போட டயகனல் க்ளோஸ் பண்ணது ப்ராப்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ H4 ஆடுறாரு. இப்போ ஐடியா என்ன அப்படின்னா H5 ஆட போகிறாரு. ஸோ ரூக் F8 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் H1. H5 ஆடணும், பட் இமீடியட்டாக ஆட முடியாது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ரூக் G8, ரூக் HF3, ரூக் FH3, ரூக் F8 அண்ட் தென் H5. ஸோ உங்களுக்கு பீஸ் லாஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஆனால் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே வராரு. பார் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ஸோ G5க்கு அப்புறம் ரூக் F1 வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து F/G5மே வின்னிங் மூவ் தான். பட் அவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டேபிளான ஒரு பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ டேக்ஸ் அதுக்கப்புறம் ரூக் F3. இங்கே வந்து குயினால் வெட்டும்போது என்னென்னா ஒரு ரூக் F7 போட்டு F5ல பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சில கவுண்டர் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரூக்கை வச்சு நம்ம கேப்சர் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடுறாரு. ஸோ கிங் G8 கம்ப்ளீட்லி லூசிங் மூவ் போல இருக்குது. ஸோ இங்கே ரூக் D7 போட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இங்கே ஏதாவது கவுண்டர் பண்ண முடியுமான்னு சொல்லி கம்ப்யூட்டர் எதிர்பார்க்குது. பட் அதுக்குமே நிறைய வின்னிங் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ கிங் G8க்கு ரூக் டேக்ஸ் F7, குயின் டேக்ஸ் F7, குயின் C6 போடுறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் G7, நைட் டு D3. இந்த நைட்டை ஏன் ஆக்டிவேட் பண்ணுறாருன்றது ரொம்ப சிம்பிள். ஒரு பிளாக் ஹேடராக வந்து இங்கே ஒரு செக் வராமல் தடுக்குது. அதே நேரத்தில் இங்கே C5 ப்ரெஷர் பண்ணுது. ஸோ நைட் D3, பிஷப் E7, C5 செக்யூர் பண்ணுது. அதுக்கப்புறம் குயின் G2 விளையாடுறாரு.
அண்ட் இந்த பொசிஷனில் டேரெக்டாகவே நைட் இன்ட்டு C5 அடிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த செக் ரொம்ப ஸ்கேரியாக வரும். ஏன்னா பிஷப் இன்ட்டு C5, குயின் இன்ட்டு C5, குயின் செக்கு, கிங் டேக்ஸ் B4, ஒன்லி மூவ், வின்னிங் மூவ். ஸோ அதுக்கப்புறம் செக்கு, கிங் B5 அண்ட் பான் அட்வான்ஸ் பண்ணார் அப்படின்னா குயின் E7 செக் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் டார்க் ஸ்கொயர் தான் போயாகணும். ஸோ என்ன ப்ராப்ளம்? சரிங்க டார்க் ஸ்கொயர் போதும். என்ன இப்போ நீங்கள் பேக் ரேங்க் போனீங்க அப்படின்னு சொன்னால் தென் H6க்கு அப்புறம் மேட்டை தடுக்க முடியாது. ஸோ உங்களால் வந்து கிங்குக்கு செக்குக்கு அதிகமாக கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக்கு கொடுக்கலாம். தென் கிங் A6 போனதுக்கப்புறம் தேர் இஸ் நோ செக். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி பெரிய த்ரெட்ஸ் வந்து இங்கே வரலாம். அதனால தான் இந்த மூவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவ். பட் ஆனால் வெஸ்ட்லே வந்து குயின் G2 போட்டு ஒன்று சொல்ல நினைக்கிறாரு. ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாதுன்றார், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ குயின் G2, ஸோ குயின் F8, குயின் B7 பின் பண்ணுறாரு, அதை அன்பின் பண்ணுறாரு. ஸோ குயின் C6, இப்போ C5 டார்கெட் பண்ணுறாரு. மூவே கிடையாது ஆக்சுவலாக லிட்ரலி. ஸோ வந்து செக்கு, பிஷப் F8 அண்ட் தென் பான் G5. அண்ட் பான் G5 விளையானதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு என் கேமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன் இதை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் இன்ட்டு E6 செக்கு. இப்போ நீங்கள் டார்க் ஸ்கொயர் தான் வந்தாகணும். நீங்கள் H8 போனீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி, இன்னும் ஈஸி. G7 வந்தாலும் சேம் கைண்ட் ஆஃப் ஐடியா தான். ஸோ குயின் F6 செக்கு. டேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பானை கிவ் அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏ பானை யூஸ் பண்ணி கேமை வின் பண்ணலாம். பிஷப் வந்து தடுக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம C பானை கலெக்ட் பண்ணலாம். இப்போது என்ன சொல்கிறது, காலை வைக்கிற இடத்துலலாம் வந்து கன்னிவெடி அப்படிங்கிற மாதிரி இந்த கிங்கை மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல கிங்கை மூவ் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா எங்கே போனாலும் ஃபோர்க் இருக்குது. இப்போ இந்த பான் ட்ராப் ஆகிடும் ஆச்சுங்களா. ஸோ அதுக்கப்புறம் G பான் ட்ராப் ஆகிடும். அப்போது G பான் ட்ராப் ஆனதுக்கப்புறம் B பான் ட்ராப் ஆனதுக்கப்புறம் கிங் அப்படியே கொண்டு போய் பிஷப்பை நச் பண்ணிவிட்டு C பானையோ இல்லை ஏ பானையோ ஏதோ ஒரு பானை ட்ரௌசர் மாதிரி ஏதோ ஒரு பானை ப்ரொமோட் பண்ணி கேமை வின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடு என் கேம் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா லைன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இங்கே இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே மாஸ்டர் பண்ணவங்க தான் கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல 52வது மூலம் நொதிர்பேக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்து டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணி 32 மினிட்ஸ் இருந்தாலும் இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷனல் கேம் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. GCT சிங்ஃபுல் கப்பை வின் பண்ணது யார் அப்படின்னா வெஸ்லே ஸோ தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இங்கே 3 பேர் டை ஆனதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் வந்து விளையாடினாங்க. ஸோ ப்ளே ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்லே வந்து பிளிட்ஸில் வந்து ப்ளே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டார். ஸோ வெஸ்லே ஸோ தான் வந்து சிங்ஃபுல் கப் சாம்பியன், 2025ஓட சிங்ஃபுல் கப் சாம்பியன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெஸ்லே வந்து லைம் லைட்குள்ளே வந்திருக்காரு. ஸோ நல்ல விஷயம். ஏன்னா வெஸ்லே ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி சில பேருக்கு தெரியாதது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு செல்ஃப் டாட் கிராண்ட் மாஸ்டர். ஸோ அவரே செல்ஃபாக ட்ரெயின் பண்ண ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவர். ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த விதத்தில் வெஸ்லேவை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நியூஸாக இருக்கலாம். ஸோ ஷார்ட்டாக வெஸ்லே யார் அப்படின்னா இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வெஸ்லே ஸோ சச் எ ஸ்ட்ராங் பிளேயர். என்னென்னா இன்னும் நோட்டபிளான பெருசாக எதுவும் அவர் இப்போ ரீசெண்டாக எதுவும் பண்ணாத, பட் இப்போது சிங்ஃபுல் கப் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வெஸ்லே. ஸோ மற்ற ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ராபி இது வந்து ஓவரால் ஸ்டாண்டிங். ஸோ ப்ரக் வந்து 5.5 டையாக இருந்தார். அவரும் தான் இங்கே விளையாடினார். அடுத்து லெவோன் வந்து 5, அடுத்து MVL அண்ட் ஜூடா அண்ட் சாம் சேவியன் இவங்க எல்லாருமே 4.5. அடுத்து குகேஷ் வந்து 4, அலிகுசா ஃபிருசா 3.5 அண்ட் நொதிர்பேக் தான் இது ரொம்ப மோசமான டோர்னமெண்ட் 2.5. ஸோ அஃப்கோர்ஸ் யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டி இருக்கும், வேறு எதுவும் வழியே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.